Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல கிச்சன்ல நம்ம செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப ஈஸியா குயிக்கா முடிக்கக்கூடிய ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். பால் காய்ச்சும் போதோ அப்படி இல்லைனா டீ போடும் போதோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாத்திரத்தில் டீயோ இல்லை பாலோ வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலையாக போயிட்டோம் அப்படின்னா அது வந்து பொங்கி வழிஞ்சு கீழே வந்து நல்லா வழிஞ்சு விழுந்துரும். அதனால நமக்கு கிளீனிங் வேலை ரொம்ப அதிகமான மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பாத்திரத்தில் டீயோ இல்லை பாலோ வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி ஒரு கனமான கரண்டியை போட்டுட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது பொங்கி வழிஞ்சு வரா மாதிரி இருந்தாலுமே அந்த பாத்திரத்தில் நம்ம அந்த கனமான கரண்டியை போட்டிருக்கிறதுனால அந்த பொங்கி வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போயிடும். நீங்கள் எடுக்கிற பாத்திரத்தில் பாதிக்கு பாதி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சின்ன பாத்திரத்தில் நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்னதான் வந்து உள்ள கரண்டியெல்லாம் போட்டு வச்சிருந்தாலுமே அது பொங்கி வழியாக தான் செய்யும். ஸோ நீங்கள் பாதிக்கு பாதி வைக்கும் போது இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நெய் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது காலியாகிற அந்த டைம்ல கைவிட்டு எடுக்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். பெரிய பாட்டில் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா உள்ள கைவிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல கையை வந்து உள்ள விடும் போது நெய்யெல்லாம் பாத்தீங்கன்னா கையில ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல இந்த டிப்ஸ் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியை வச்சுக்கோங்க. நெய் பாட்டில் இந்த மாதிரி பின்பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும் போது நல்லா பேலன்ஸ் பண்ணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஹீட் பண்ணுங்க. அந்த கடாயிலிருந்து லைட்டாக வந்து புகை வரணும். புகை வந்ததுமே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த புகை வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால அந்த பாக்ஸ்குள்ளே போகும்போது உள்ளே இருக்கிற அந்த கீ எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகி வர ஆரம்பிக்கும். சாதாரணமாக நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணி கைவிட்டு உள்ளே எடுக்கும் போது அந்த அளவுக்கு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக நம்மளால் எடுக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ கொஞ்சம் கூட ஒரு துளி கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக உள்ளே இருக்கிற நெய் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சொட்டு நெய் கூட மிச்சம் இல்லாமல் அப்படியே வந்துடும். ஸோ எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே இருக்கிற நெய்யெல்லாம் மெல்ட் ஆகி வர ஆரம்பிக்குது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஏதாவது மெடிசன்ஸ்லாம் அதாவது மருந்து பாட்டிலாம் வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி பாதிக்கு பாதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிசர் யூஸ் பண்ணி. இந்த மாதிரி கெச்சப்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு பொருட்கள் வச்சிருப்போம், அது கூட இது நம்ம வச்சோம் அப்படின்னா மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ரேக்கில் இந்த மாதிரி ஒரு கிளிப்போ அப்படின்னா துணிக்காய வைக்கிற கிளிப்போ நம்ம யூஸ் பண்ணி பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல நம்ம வந்து கெச்சப் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு சாஸ் வைக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். காய்கறிகள்லாம் கட் பண்ணுறத இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். 2-3 செகண்ட்குள்ளே நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் கொத்தவரங்காய் தான் எடுத்திருக்கேன். நல்லா இருக்கிற காய்கறிகளை மட்டும் இந்த மாதிரி பார்த்து ஒன்றா அடுக்கி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற அந்த போர்ஷன், அந்த கட் பண்ணுற அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டைட்டாக வந்து ரப்பர் பேண்ட் போட்டுட்டு மேலே இருக்கிற அந்த போர்ஷனையும் கீழே இருக்கிற போர்ஷனையும் கட் பண்ணிட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ ஒரே டைமில் அதிகமான குவான்டிட்டியில் காய்கறியில் கட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி வெண்டைக்காயை கட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த காய்கறியாக இருந்தாலுமே இந்த மாதிரி நல்லா அடுக்கிட்டு நல்லா பார்க்கும் போதே நமக்கு தெரியும் எது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எது கெட்டு போயிருக்குன்னு. அதை நல்லா அடுக்கிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் கட் பண்ணிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் காய்கறிகள்லாம் இருக்கிறதுக்கு. அதிகமான குவான்டிட்டியில் மார்னிங் டைமில் அவசர அவசரமாக சமைக்கும் போது இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தால் போதும், காய்கறிகள் கட் பண்ணுற வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். மார்னிங் டைமில் கட் பண்ணுற வேலையே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஒரே சைஸில் ஒரே மாதிரி ஷேப்பில் எவ்வளோ குவான்டிட்டியில் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த காய்கறியாக இருந்தாலும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மார்னிங் டைமில் நம்ம அவசர அவசரமாக சமைச்சிட்டு இருக்கும் போது புளியை ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா இந்த டிப்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்கிறப்போ கம்மியான குவான்டிட்டியில் புளி எடுத்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக புளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கிறப்போ நல்லா திக்கான பேஸ்ட்டாக கிடைக்கும். சீக்கிரமாக அரைஞ்சி வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக புளியை ஊற வச்சு அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம கையால் கரைச்சி எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு வந்து நம்ம புளிச்சாறு வந்து ரெடி பண்ணிடலாம். புளியை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸியில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திக்கான பேஸ்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸும் கூட. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இஞ்சியில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நிறைய வந்து மண் இருக்கும். டூத் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். அதே மாதிரி அது மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணுறதுக்கு கத்தி யூஸ் பண்ணுறதை விட ஸ்பூனுடைய பேக் சைடில் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் சீவி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனுடைய பேக் சைடு யூஸ் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துடலாம். நார்மலாகவே இஞ்சியை வந்து தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் பீல் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக பீல் பண்ணிடலாம். இதுக்காக கத்தியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இஞ்சியை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டும் உரிச்சு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பூண்டு வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி உரிக்கலாம் அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் நான் டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜாராக எடுத்துக்கிறதுனால 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து அரைக்க முடியாது. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து சால்ட் இல்லைன்னா வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து லெமனுடைய அந்த சாரை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருட்களை சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ரொம்ப நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுப்பாங்க. அந்த மாதிரி அரைக்காதீங்க. எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது நல்லா வந்து கொரகொரப்பாக பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த டீஸ்பூன்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அப்போ தான் வந்து 1 மாதம் ஆனாலுமே கெட்டு போகாது. அதோடைய கலரும் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருப்பாங்க. நாளாக அது ஒரு மாதிரி க்ரீனிஷாக மாறின மாதிரி ஆகிடும். நம்ம அரைக்கும் போது எப்படி எல்லோயிஷாக இருக்கோ அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதே மாதிரி கலரில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருட்களை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய நிறம் வந்து மாறி போயிடும். அதே மாதிரி சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அலசிட்டு அன்றைக்கி ஏதாவது நீங்கள் ரெசிபி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்போயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து உள்ளே வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது தண்ணி யூஸ் பண்ணி அரைப்பாங்க. அந்த மாதிரி அரைக்கும் போது ரொம்ப தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும். நாளாக ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்க்கவே கூடாது. அப்போ தான் வந்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பூண்டுடைய குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இஞ்சியுடைய குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் வைஸாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏதாவது வறுவல் ரெசிபிலாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக பிரியாணி நான்வெஜ் ரெசிபிலாம் செய்யும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு ரொம்பவே தேவைப்படும். ஸோ நமக்கு செய்கிற அந்த ரெசிபிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். ஸோ அதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான ரெசிபி செஞ்சாலுமே நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா மேலால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடியிலையும் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருக்கும். மேலேயும் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த எண்ணெய் வந்து அப்படியே உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். ஸோ 1 மந்த் ஆனாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கெட்டு போகாது. நிறமும் வந்து மாறவே மாறாது. டேஸ்ட் வைஸாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டியில் வேணாலும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம போடுற டீயில் மனமோ இல்லை ருசியோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டீ தூளில் சாதாரணமாக அப்படியே யூஸ் பண்ணாமல் அதில் ஏலக்காய், அதிமதுரம், சுக்குத்தூள் இது 3த்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா டீ போடும்போது நல்ல மனமாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டையை முட்டைக்கூடில் வைக்கும் போது மேலே இருக்கிற பகுதி கூர்மையாகவும் அடியில் இருக்கிற பகுதி அகலமாகவும் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முட்டை அழுகி போகாமல் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து கலங்கி போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே நம்ம முட்டையை உடச்சி அதில் இருக்கிற வெள்ளைக்கருவை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கூர்மையாக இருக்கிற பகுதியில் தான் நம்ம வந்து ஹோல்ஸ் மாதிரி போட்டு தனியாக வெள்ளைக்கருவை பிரித்து எடுப்போம். ஸோ அதனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கரு தங்கியிருக்கும், அடியில் வந்து அந்த மஞ்சள் கரு தங்கியிருக்கும். அது வந்து கலங்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா கலங்காமல் இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இன்னொரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டையுடைய அந்த கூர்மையான பகுதியில் லைட்டாக நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா முட்டை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அழுகி போகாமல் கலங்கி போகாமல் ரொம்பவே சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லா முட்டையுமே நம்ம ஒரே டைமில் தான் வாங்கிட்டு வருவோம். ஒரு சில முட்டைகள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டைகளை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும் போது தண்ணியில் போட்டு பார்த்துட்டு முட்டை நல்லா இருக்கா இல்லை கெட்டு போயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த முட்டைகளில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால எறும்புகள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த எறும்புகள் வராமல் இருக்கிறதுக்கு கிராம்பு வந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க. இந்த முட்டைக்கூடில் அங்கங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னா இந்த வாசனைக்கு எறும்புகள் சுத்தமாக வராது. நம்ம ரொம்ப சூப்பராக வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் வந்து நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. சுகர் தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எப்பயுமே கீரையை சமைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா இந்த கீரையை இதில் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா கீரை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சப்பாத்தி கட்டையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஃபங்கல் ஃபார்மேஷன் மாதிரி வந்துடும். அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக பூச்சிகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு உடனே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரியான குட்டி குட்டி பூச்சிகள் வராது, ஃபங்கல் ஃபார்மேஷனும் வராது. அதே போல் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கட்டர் போர்டை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி அடிக்கடி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மேக்ரோனிலாம் நம்ம செய்யும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டும். அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ரோனியை வந்து தண்ணியில் வேக வைக்கும் போது அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கறதுனால ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். டேஸ்ட் வைஸாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு கருவாடு செய்கிறது சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கருவாடு வந்து செய்யும் போது எப்பயுமே தேங்காய் எண்ணெயில் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மற்ற எண்ணெயில் செய்கிறத விட தேங்காய் எண்ணெயில் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரைலாம் செய்யும் போது நார்மலாக நம்ம செய்கிற ஆயிலை விட கோகோனட் ஆயில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி கருவாடெல்லாம் செய்யும் போது நீங்கள் கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் கருவாடு தொக்கோ இல்லை குழம்போ நம்ம செய்கிறோம் அப்படின்னா கருவாடு வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு உடஞ்சி போயிட்டு முள்ளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாடு வறுத்த அதே எண்ணெயில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவாடு வறுத்த அதே எண்ணெயில் எல்லா பொருட்களையுமே சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நான்வெஜ் செய்கிறப்போ நார்மலாகவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக தான் சேர்ப்போம் இல்லையா? கருவாடு தொக்குக்கும் அதே மாதிரி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 4 பெரிய தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்துக்கு நான் 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தொக்கு செய்கிறப்போ தக்காளி வந்து அதிகமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணுறப்போ சீக்கிரமாக வந்து தக்காளி வதங்கி வந்துடும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு 2 மடங்கு நீங்கள் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. ஜீரகப்பொடி வந்து கம்பல்சரி நீங்கள் சேர்த்தே ஆகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா பவுடர்ஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்குங்க. அந்த வாசனை வந்து சுத்தமாக வரக்கூடாது. அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து கருவாடில் உப்பு இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வறுத்து வச்சிருக்கிற கருவாடை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்தையும் சேர்த்துக்கலாம். கருவாடு இந்த மாதிரி நம்ம பொரிச்சிட்டு சேர்த்து செய்கிறப்போ கருவாடு வந்து உடையாமல் இருக்கும். லிட் க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட வச்சு நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாடு பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ அந்த கருவாடுடைய ஸ்மெல் சுத்தமாக வராது. டேஸ்ட் வைஸாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம என்னதான் சமைச்சாலுமே அப்பப்போ பார்த்து கழுவினாலுமே சிங்க் முழுக்க பாத்திரங்கள் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். பாத்திரம் கழுவுறது நமக்கு பெரிய தலைவலியான விஷயமா தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு பாத்திரம் கழுவுறதுனாலே சுத்தமாக பிடிக்காது. ஸோ ரொம்ப ஈஸியாக எப்படி பாத்திரம் கழுவலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ பாத்திரம் சேர்ந்தாலும் சரி ஒரு சொட்டு தண்ணி கூட உங்கள் கையில் படாமல் ரொம்ப ஈஸியாக கழுவி எடுத்துடலாம். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக கழுவி முடிச்சிடலாம்.
மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும், லிக்விடாக இருக்கட்டும், நமக்கு ஒத்துக்கல அப்படின்னா கைகளுடைய நகங்களில் அது போய் சேர சேர இந்த மாதிரி சொத்தைகள் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த சோப்பு ஒத்துக்கல இல்லை லிக்விட் ஒத்துக்கல அப்படின்னா கைகளில் இந்த மாதிரியான நமிச்சலோ இல்லை இந்த மாதிரியான அலர்ஜிகளோ ஏற்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி க்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு கடைகளில் விற்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய கடைகளில் நமக்கு கிடைக்குது. அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு பாத்திரம் கழுவணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும், லிக்விடாக இருக்கட்டும், நம்ம கைகளில் படவே படாது. எந்த விதமான அலர்ஜியோ நமிச்சலோ இல்லை நகை சொத்தையோ சுத்தமாக ஏற்படாது. கையில் ஒரு சொட்டு தண்ணி கூட படாமல் ரொம்ப ஈஸியாக பாத்திரங்களை கழுவி முடிச்சிடலாம். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால பாத்திரம் கழுவுறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க. அதிகமான அளவில் பாத்திரங்கள் சேர்ந்தாலுமே ரொம்ப ஈஸியாக யாருடைய ஹெல்ப்போ இல்லாமல் நம்ம இந்த க்ளவுஸை யூஸ் பண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம கையில் படாமல் ரொம்ப ஈஸியாக பாத்திரங்கள் எவ்வளோ நாளும் கழுவி முடிச்சிடலாம். சோப்போ லிக்விடோ தண்ணியோ கையில் சுத்தமாக படவே படாது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு எறும்புகள் கூட்டம் கூட்டமாக மொச்சிட்டு இருக்கும். அது பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரை லைட்டாக வந்து நீங்கள் தூவி விட்டாலே போதும். நீங்கள் தூவும் போதே அந்த எறும்பு கூட்டங்கள் கலைஞ்சு காணாமல் போயிடும், தலை தெறிக்க ஓடி போயிடும், திருப்பி அந்த இடத்துக்கு வரவே வராது. சாதாரணமாக நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரை லைட்டாக தூவி விட்டாலே போதும், அந்த எறும்புகள் எல்லாமே சுத்தமாக காணாமல் போயிடும். வீடும் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். திருப்பி அந்த இடத்துக்கு எறும்புகள் திரும்பி வரவே வராது. வீடும் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். குழந்தைகள் இருக்கிற இடத்துல நம்ம எறும்பு பவுடரோ இல்லை சாக் பீஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யோசிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கலாம். கிச்சனில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கைகளை துடைக்கிறதுக்காக கிச்சன் டவலோ இல்லை ஏதாவது ஒரு துணியை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சம்டைம்ஸ் அதை எங்கேயாவது மறந்து வச்சுட்டு நம்ம தேடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டபுள் சைட் டேப் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டு கிச்சனுடைய கவுண்டர் டாப்பில் நீங்கள் எந்த இடத்துல நின்று வேலை செய்கிறீங்களோ அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணியிருக்கிற இந்த டபுள் சைட் டேப்புக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற கிச்சன் டவலை நல்லா ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால எங்கேயும் மிஸ் ஆகாமல் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கைகளை துடைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது முக்கியமாக நமக்கு எப்போ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரங்கள் கழுவிட்டு இருக்கும் போது நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாத்திரங்கள் கழுவுற சிங்க்குக்கு பக்கத்தில் உங்கள் கவுண்டர் டாப்பில் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணாத குடம்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் பாத்திரம் அடுக்கிறதுக்கு நமக்கு இடம் சரியாக பத்தலை அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பாத்திரங்கள் வச்சுருக்கீங்க இல்லை அகலமான பாத்திரங்கள் அதிகமான அளவில் இருக்குது அப்படின்னா இடத்த வந்து ரொம்ப போட்டு அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய பாத்திரத்துக்குள்ளே சின்ன பாத்திரம், அந்த சின்ன பாத்திரத்துக்குள்ளே இன்னொரு சின்ன பாத்திரம், இப்படி பாத்திரத்துக்குள்ளே பாத்திரமாக போட்டு மொத்தமாக அடுக்கி எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரங்களை இந்த குடத்துக்கு மேலே இந்த மாதிரி நம்ம கவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டம்ப் பண்ணி வச்ச மாதிரி இருக்காது. ஸ்லாபில் பாத்திரங்கள் வச்சது போக மிச்ச பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி காலி குடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டஸ்ட்பினுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம முறம் வச்சுருப்போம். ஒவ்வொரு வாட்டியும் அந்த முறத்தை எடுத்துகிட்டு மூடுற மாதிரி இருக்கும். சில டைம் அதை எங்கேயாவது வச்சுட்டு நம்ம தேடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் டஸ்ட்பின் வைக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த முறத்தை நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இது பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கேயும் மிஸ் ஆகாமல் ஒரே இடத்துல வச்ச மாதிரி இருக்கும். நமக்கு தேட வேண்டிய அவசியமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வாங்குறோம் அப்படின்னா உடனே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஏதாவது செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த பர்னர் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் இல்லையா? அந்த ஹீட்டில் இந்த ஸ்க்ரப்பர் அப்படியே வச்சு விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுறலாம். இந்த ஹீட்டுக்கு அது நல்லா இலகுன மாதிரி ஆகிடும். நமக்கு டைட்டாக இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே அப்பளம் பொரிக்கும் போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பளத்தை டேரெக்டாக அப்படியே போட்டு பொரிச்சிடாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பளத்தை 4 மடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது எடுத்து பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. ஒரு குட்டி கடாயில் நீங்கள் எண்ணெய் எடுத்தாலே போட்டு பொரிக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பளத்தை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு எடுத்து இந்த மாதிரி தோலோட நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இடித்த இந்த பூண்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற போல் பச்சை மிளகாய் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இந்த புளி கரைசலில் புளிப்பில்லாத நல்ல பழமான தக்காளியாக பார்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
ஒரு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு, வெந்தயம் இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு காஞ்ச வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இடிச்சு வச்சிருக்கிற மிளகு சீரகத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். இது கூடவே இடிச்ச பூண்டு விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்கிட்டோம்னா கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற புளி கரைசலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு நுர கூடினதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். மிக்ஸி இல்லாத டைமில் இந்த மாதிரி கையால் இடிச்சிட்டு நீங்கள் ரசம் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸாக பார்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய உப்பை ஃபஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி உப்பு ஜாடியை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கோங்க. இது உள்ள மட்டும் இல்லை, வெளிப்பகுதியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதோடைய மூடியும் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாது. ஃபேன் காற்றுல கொஞ்ச நேரம் நல்லா காய விட்டுறலாம். இப்போ வெயில் காலம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளால் கழுவி வெயிலெல்லாம் காய வச்சு எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கழுவுறதுக்கு பதிலாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு கொட்டி விட்டுக்கலாம். பழைய உப்பை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் அதை நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா புது உப்பை நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உப்பு யூஸ் பண்ணும் போது கையை உள்ள விடும் போது ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கோங்க. ஈரம் இல்லாத ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால ஏதாவது ரெசிபி செய்யும் போது டேஸ்ட் வைஸாக டிஃப்ரென்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம் ஒரு பேக்கெட் உப்புக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது. உப்பு நீத்து போகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பயும் போல் ஒரு தேங்காய் சரட்டையை உள்ளே போட்டு மூடி போச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட நீத்து போகாமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மழைக்காலத்தில் அரிசி பருப்புலலாம் சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி வர ஆரம்பிச்சோம். ஒரு மாதிரி பூசணம் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் ஏறுற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக அந்த ஹீட் ஏறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டுட்டு ஒரே ஒரு காஞ்ச வத்தில் உள்ளே போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வண்டு புழு பூச்சிலாம் வரவே வராது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இது டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிட்டு மிடில் போர்ஷனை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். மழைக்காலத்தில் காத்தடிக்கிறதுனால ஸ்க்ரீன் இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி கை விட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மடிப்பு மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. மூட்டை மாதிரி அப்படியே கட்டி விட்டுடும் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மிடில் போர்ஷனை இந்த மாதிரி போட்டு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பார்க்கறதுக்கு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனும் பறக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேவைப்பட்டா இதில் நீங்கள் பெயிண்டிங் பண்ணிக்கலாம், இல்லைனா கலர் பேப்பர்ஸ் கூட ஒட்டிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ண அந்த டாப் போர்ஷனில் லிட்டில் சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. கீழே அந்த கார்னரில் ஒரு 2 மீடியம் சைஸில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. அந்த மீடியம் சைஸ் ஹோல்ஸில் ரெட்டப்பட்டையில் த்ரெட்டை இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிறத கிச்சன் சிங்க்ல இருக்கிற டேப்ல தான் நான் கட்டி விட்டுருக்கேன். இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா டேப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது வாட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரா மாதிரி இருக்கும். பாத்திரங்கள் கழுவிட்டு இருக்கும் போது சம்டைம்ஸ் எப்பயாவது பார்த்தீங்கன்னா டேப்பில் ஏதாவது அடப்பு இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஸ்ட்ரைட்டாக வராது. ஒரு மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் பீரிச்சிட்டு வரா மாதிரி இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் நான் கேஸ் அடுப்பு வச்சிருக்கேன். நம்ம அந்த மாதிரி அடுப்புலாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த தண்ணி கண்டிப்பாக அந்த பர்னரில் படும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு கண்டிப்பாக டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு எமர்ஜென்சிக்கு அந்த டேப்பை சரி பண்ணுறதுக்கு ஆள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரா மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டென்ஷன் இல்லாமல் பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிங்கை வாஷ் பண்ணுறதுக்கு இது எந்த சைடில் வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷன் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதில் கார்னரில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க. இதை ஊதுபத்தி ஸ்டாண்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டர் கேனை கட் பண்ணி நம்ம 3 விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். மிடில் போர்ஷனை ஸ்க்ரீனை ஹோல்டு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். டாப் போர்ஷனை டேப்பை கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்பூன் ஹோல்டர் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. இந்த மாதிரி கேப் இருக்கிறதுனால நம்ம ஸ்பூன் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த கேப் வழியாக அந்த ஸ்பூன் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பூன் ஹோல்டருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கிளாஸை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஸ்பூனெல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த கேப் வழியாக ஸ்பூனெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். இந்த ஸ்பூன் ஹோல்டருக்குள்ளே ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்பூனெல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த கேப் வழியாக ஸ்பூனெல்லாம் வராமல் இருக்கும்.
நீங்கள் யோசிக்கலாம், இந்த கிளாஸை வந்து வெளியில் வச்சுட்டே நம்ம ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணலாமேன்னு. இந்த மாதிரி நம்ம ஹோல்டர் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே ஓரமாக வைக்க முடியாது இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து எவ்வளோ ஸ்பூன் வேணாலும் நீங்கள் இப்போ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கேப் வழியாக வெளியில் வராமல் இருக்கும். இதே கிளாஸை வெளியில் வச்சுட்டு ஸ்பூன் எல்லாம் போடுறோம் அப்படின்னா வெயிட் தாங்க முடியாமல் சாஞ்சிரும். இதே உள்ளே வந்து ஹோல்டருக்குள்ளே வைக்கிறதுனால அந்த ஹோல்டர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கிரிப்பாக பிடிச்சிக்கும். எவ்வளோ ஸ்பூன் வேணாலும் நீங்கள் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சீப்பில் இருக்கிற அழுக்குகளை ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீப்பை வந்து லைட்டாக நினச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரை லைட்டாக இந்த மாதிரி மேலே வந்து ஃபுல்லாக தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த ஈரத்தோட அந்த பவுடர் எல்லாமே அப்படியே நல்லா ஒட்டிக்கும். இப்போது டூத் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக சோப்போ லிக்விடோ இல்லை நம்ம வாட்டரோ வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக எவ்வளோ அழுக்குகள் இருந்தாலும் நல்ல டீப்பாக உள்ளே இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். சோப் லிக்விட் தேவையே இல்லை, கொஞ்சமாக பவுடர் இருந்தால் போதும். அழுக்கு எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டீ போடும்போது நம்ம டீ தூள் போடுவோம் இல்லையா? டீ தூள் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக காஃபி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிச்சு பாருங்கள். டீ தூளும் காஃபி தூளும் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து, சீரகம், இஞ்சி பூண்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உடைய காரத்துக்கு ஏற்ற போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சில்லி பவுடர்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கை நல்லா வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நல்லா கட்லெட் ஷேப்புக்கு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. சைடில் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு வந்து கோட் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டிமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியமான கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கட்லெட்டை இந்த மாவுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ரவையில் வந்து 2 பக்கமும் நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக செவந்து வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இது கூட சாஸ் அண்ட் மைனஸ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மண்சட்டிலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம யூஸ் பண்ண மண்சட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வாங்கின மண்சட்டியாக இருந்தாலும் சரி, இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்பாடெல்லாம் வடிச்சதுக்கப்புறமா அந்த கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லையா? அது நல்லா சூடாக இருக்கும் போது இந்த மண்சட்டியில் அப்படியே ஊற்றிடுங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். இது நல்லா கொதிச்சு வரணும். ஸ்டவ்வில் வச்சு இந்த கஞ்சி தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரணும். நல்லா நுர கூடி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. மண்சட்டியை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளேருந்து ஒரு மாதிரியான மண் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி புதுசாக வாங்கின மண்சட்டியாக இருந்து அப்படின்னா நம்ம வந்து சீசனிங் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு கூட இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக நீங்கள் 3 days இந்த மாதிரி பண்ணணும். புதுசாக வடிக்கிற அந்த கஞ்சி தண்ணியை அப்படியே ஊற்றிட்டு இந்த மாதிரி நுரக்கூடி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த மண்சட்டியோட வாசனை வராது. அதே போல் விரிசல் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மண்சட்டியில் விரிசல் விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அடிக்கடி சீசனிங் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எந்த அரிசிக்கு வேணாலும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வைக்கிற அரிசி, பருப்பு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வண்டு, புழு, பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதுக்காக ஆல்ரெடி நான் வந்து நிறைய டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூட இந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு இட்லி அரிசியில் தான் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ள ஒரு சின்ன பவுல் வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி வத்தி போட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அதை எடுத்துக்கோங்க. மருந்து இருக்கிற அந்த சைடை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அது விசிபிளாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பவுல்குள்ளே அப்படியே உள்ளே வச்சுருங்க. இந்த வத்தி குச்சியில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த உள்ளே வந்து சர்க்குலேட் ஆகும்போது இந்த வாசனைக்கு சுத்தமாக வண்டு, புழு, பூச்சி வரவே வராது. ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசியை மூட்டையாவோ இல்லை இந்த மாதிரி அதிகமான குவான்டிட்டியில் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இந்த தீக்குச்சிகளை நம்ம டைரெக்டாக அப்படியே உள்ளே வைக்காம இந்த மாதிரி பவுலில் வச்சு வைக்கிறது ரொம்பவே நல்லது. டைரெக்டாக வச்சிடாதீங்க. இந்த மாதிரி பவுலில் வச்சு நீங்கள் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வத்திக்குச்சியை பற்ற வச்சுட்டு அரிசியை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி காட்டிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 குச்சியை பற்ற வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக காட்டிக்கோங்க. அந்த புகை வந்து உள்ளே அதிகமாக வர ஆரம்பிக்கும் போது டக்குன்னு மூடி போட்டு மூடிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உள்ள வண்டு புழு பூச்சிகள் வராமல் ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி பழுத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உள்ளே ஏதாவது பழுத்து போயிருந்துச்சு அப்படின்னா அதை தனியாக எடுத்துருங்க. பச்சை மிளகாயை மேலே இருக்கிற காம்பை நீக்கிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடியை உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸை நீங்கள் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அழுகி போகாமல் இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக அந்த பச்சை மிளகாய் பழுத்து போகாமல் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சாப்பாட்டில் உப்பு அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த உப்புத்தன்மை எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெமனில் ஒரு 5லேருந்து 6 டிராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பாடை வடிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற உப்புத்தன்மை அப்படியே குறைஞ்சிரும். அதே போல் நம்ம வடிக்கிற சாப்பாடும் காலையில் வடிச்சது நைட் ஆனாலுமே கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் குழைவாகாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். கரிஞ்சீரகத்தை லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு பொடி பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் எடுத்து இந்த காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இந்த மூட்டையை நீங்கள் சாப்பாடு வடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது 3/4 வாசி வெந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைமில் இதை உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா உள்ளே கொதிக்கட்டும். கொதிச்சதும் இது உள்ளே இருக்கிற அந்த சாரெல்லாம் வந்து உள்ளே இறங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கருஞ்சீரகத்தை உள்ளே போட்டு நம்ம சாப்பாடு வடிக்கிறதுனால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கருஞ்சீரகத்தில் தைமோகோயின்ன்ற வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. இது தவிர வேறு எதுலேயுமே இது கிடையாது. உடலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்பு, நல்ல கொழுப்பு இதில் அதிகமாக இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பை அதிகமாக குறைக்கிறதுக்கு உதவுது. இதில் அமினோ ஆசிட்ஸ், விட்டமின், கால்சியம், அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் செயல்படுது. உடலில் எந்த விதமான வீக்கம் இருந்தாலும் உடனே கம்மி பண்ணி கொடுக்கும். ஆஸ்துமா, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இது எல்லாமே வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை இது கொடுக்கும். ஹார்ட் டிசீஸ், கேன்சர் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கியூர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக புற்றுநோய் கட்டிகள் வராமல் நம்மளை பாதுகாக்குது. இதில் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கூகுள் பண்ணி பாருங்கள். டெய்லி பேசிஸில் இதை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம வெறும் வயிற்றில் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிறு கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டிட்டு டெய்லி பேசிஸில் நீங்கள் சாப்பாடு வடித்து சாப்பிட்டு பாருங்கள். நம்ம மெயினாக எடுத்துக்கிற ஃபுட்டுலேயே இதை நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்களா. நாட்டு மருந்து கடைகளில் வசம்புன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல மணமாக இருக்கும். மழைக்காலங்களில் நம்ம யூஸ் பண்ணுற அரிசி பருப்புலலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வண்டு புழு பூச்சியெல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இதனுடைய வாசனைக்கு பூச்சிகள் அண்டாதுன்னு சொல்லுவாங்க. மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த ஒரு பொருள் வச்சாலுமே, முக்கியமாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அதில் குட்டி குட்டியாக பூச்சிகள், கொசுக்கள்லாம் மொச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கிச்சனில் ஒவ்வொரு கார்னர்லையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். கேஸ் அடுப்புக்கு அடியில் கூட ஒரு 2 துண்டு போட்டு வச்சுக்கலாம். நல்ல மணமாகவும் இருக்கும். எந்த விதமான பூச்சிகளும் வராது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பேஸ்கெட்டில் இந்த மாதிரி வெங்காயம், உருளைக்கிழங்குலாம் போடுவோம் இல்லையா, ஸோ போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே போட்டு வச்சுக்கலாம். மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம போட்டு வைக்கிற வெங்காயம், உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த நியூஸ் பேப்பர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து நம்ம வைக்கிற உருளைக்கிழங்கோ இல்லை வெங்காயமோ கெட்டு போகாமல், அழுகி போகாமல் ஒரு மாதிரி தண்ணி விடாமல் இருக்கும். ஸோ அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரு 5 துண்டு மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து இடிகளில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப இடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். இதை வந்து ஒரு கிளீனிங் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற கிராம்புடைய வாசனைக்கு எறும்பு தொல்லைகள் சுத்தமாக இருக்காது. மஞ்சத்தூள் ஒரு சிறந்த ஆன்டிபயாட்டிக்குங்கிறதுனால இதையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். கிச்சன் கவுண்டர் டாப்பை இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எறும்பு தொல்லைகள் சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி மழைக்காலங்களில் கிச்சனுக்குள்ளேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ நுழையும் போது ஒரு விதமான பேட் ஸ்மெல் நமக்கு வரும். ஒரு மாதிரி பதத்து போன மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் உங்கள் கிச்சன் முழுக்க வாசனையாக இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க.
இது நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த வாசனைக்கு எந்த விதமான எறும்பு பூச்சி தொல்லைகள் சுத்தமாக இருக்காது. ஸோ கிச்சனுடைய கவுண்டர் டாப் மட்டும் இல்லை, கேஸ் அடுப்பையும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்ல பளிச்சுன்னு இருக்கும். இந்த வாசனைக்கு சுத்தமாக எறும்பு எந்த விதமான பூச்சியும் வராது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சில பேர் மஷ்ரூம் வாங்கினாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போ வாங்கினாலுமே மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம். ஹெவி பாட்டம் பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 3 பெரிய தக்காளியை நல்லா தின்னா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத கெட்டியான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வீட்டில் போட்ட தயிராக இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1.25 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1.25 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரக சம்பா ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரக சம்பா ரைஸை ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஹாஃப் லெமன் இது கூட சேர்த்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். 20 மினிட்ஸ் தம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழைவாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜீரக சம்பா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு ஸ்வீட் பாக்ஸும் 4 வாட்டர் கேனுடைய மூடியும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்வீட் பாக்ஸில் மார்க்கர் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மார்க் பண்ணிவிட்டு கத்தியை சூடு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா வாட்டர் கேனுடைய மூடியை 4 கார்னர்லையும் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபெவிபாண்ட் இல்லைனா வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் கழுவுற சோப்பும் ஸ்க்ரப்பரும் தான் நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே கேப் இருக்கிறதுனால வாட்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து ஒரு பதத்து போன மாதிரி ஸ்மெல் வரும். அந்த கேப்பில் வாட்டரெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். சோப்பும் கொலன்னு ஆகாமல் இருக்கும். மழைக்காலம் அப்படிங்கிறதுனால சோப்பு ஸ்க்ரப்பர்லாம் நம்மளால் வந்து வெயிலில் காய வச்சு எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சோப்பையும் ஸ்க்ரப்பரையும் தனித்தனி பாக்ஸில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் வாட்டர்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது மழைக்காலமாக இருக்கிறதுனால நம்மளால் டெய்லியுமே வீடு துடைக்க முடியாது. ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம வீடு துடைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். வீடு துடைக்கலனாலும் துடைச்ச மாதிரி நல்ல பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வீடு முழுக்க க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த அளவுக்கு டால்கம் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக்ங்கிறதுனால இதை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் எடுத்துக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான க்ளீனிங் மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடு பெருக்கிற தொடப்பத்தில் வீடு பெருக்கிறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யறதுனால தொடப்பத்தையும் நம்ம நல்லா சுத்தமாக வச்சுக்கலாம். பதத்து போன ஸ்மெல் வராது. தொடப்பம் நல்லா சுத்தமாக இருந்தால் தான் வீடு நம்ம நல்லா சுத்தப்படுத்த முடியும். ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடு பெருக்கிறதுக்கு முன்னாடி தொடப்பத்தில் 2 பக்கமும் இந்த மாதிரி தூவிட்டு நல்லா தட்டி விட்டுட்டு இதை யூஸ் பண்ணி நல்லா வீடு பெருக்கிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால வீடு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே சமயத்தில் நல்ல வாசனையாகவும் இருக்கும்.
பவுடர் அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பவுடர் வந்து டைல்ஸ்க்கு வந்து நல்லா வழுக்கும், அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதை வாசனைக்காக தான் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறதுனால அதையும் நம்ம சேர்த்துருக்குறோம். பேக்கிங் சோடா நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜென்ட், அதையும் சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். அதே சமயத்தில் நல்ல பளிச்சுன்னு இருக்கும். வீடு பெருக்கின மாதிரியும் இருக்கும், தொடச்ச மாதிரியும் இருக்கும். மழைக்காலத்தில் நம்ம தனியாக வீடை பெருக்கி துடைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. வீடு பெருக்கும் போதே தொடச்ச மாதிரி ஆகிடும். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே மழைக்காலத்தில் உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டு கிச்சனையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.